அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாராவெல்ல ஹெல்ப்பர்ஸ்னால் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்ப்பர்ஸ்னால் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம இந்த ஹெல்ப்பர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம கால் பண்ணி நம்ம டேட்டாஸ்லாம் வந்து ரிட்ரீவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுங்கிறத வந்து இங்கே இதில் கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹெல்ப்பர்ஸ்லாம் என்னன்றதை நான் இங்கே கொடுத்துருக்காங்க. லாராவெல்ல இன்பில்டாகவே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது டிடின்றதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு டேட்டா வந்து கொடுக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகுது. அந்த டிடிங்கிற ஹெல்ப்பர் வந்து லாராவல் இன்பில்டாகவே இருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிடி ஃபங்க்ஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரீடைரக்ட்ன்றையும் ஹெல்ப்பர் தான். ரீடைரக்ட்ன்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹெல்ப்பர் தான். வித்ன்றது ஒரு ஹெல்ப்பர் தான். வியூங்கிறது ஒரு ஹெல்ப்பர் தான். ஸோ இன்பில்டாகவே இதில் இருக்கிற ஹெல்ப்பர்ஸ் ஃபைல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் இருக்கிற ஹெல்ப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பான்ஸ்ன்ற ஹெல்ப்பரும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த இஎன்விங்கிற ஃபங்க்ஷனும் வந்து ஹெல்ப்பர் தான். ஸோ இதெல்லாம் இன்பில்டாக இருக்கிற ஹெல்ப்பர்ஸ். இதில் நம்ம பார்க்காத ஹெல்ப்பர்ஸ்லாம் சில இருக்குது. அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் நம்ம அரே டேட்டாஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அரேலலாம் என்ன மாதிரி ஹெல்ப்பர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அரே டேட்டாஸ், அரே ஹெல்ப்பர்ஸ்லாம் வந்து நம்ம கால் பண்ணுறதுக்கு இந்த யூஸ் எலிமினேட் சப்போர்ட் ஏஆர்ஆர் அப்படின்ற இந்த லைனை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது அக்சஸ் ஆகும். ஸோ இந்த ஏஆர்ஆர் அப்படின்றத பார்த்திங்கன்னா அரேவை தான் அப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரே அக்சசபிள்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணும்போது இதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வேறு ஒரு ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அரே ஆடுன்ற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் அரே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைஸ் வந்து நல்லுன்னு இருக்குது. ஆனால் புதுசாக செகண்ட் பேராமீட்டர்ஸில் வந்து ப்ரைஸ் வந்து வேல்யூ இருக்குது. அதை நீங்கள் வந்து ஆடுன்னு கொடுக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது வேல்யூ இருக்கிறத வந்து அது மெர்ஜ் ஆக்கிக்கிடுச்சு. ஸோ அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அரே வந்து கொலாப்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அனுப்பும்போது அது வந்து எல்லாத்தையுமே வந்து மெர்ஜ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இப்போ கிராஸ் ஜாயின் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கிராஸ் ஜாயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் இந்த ரெண்டு அரேவை பாஸ் பண்ணும்போது அது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அரே வேல்யூஸை வந்து கீயாகவும், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு வேல்யூஸோட கீயை வந்து மேட்ச் பண்ணி அதை வந்து அரேவாக எடுத்துக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஒன்றுன்றது வந்து இதில் 0th அரே, இதில் வந்து 0th அரே வந்து ஏ. ஸோ அதை மட்டும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக மெர்ஜ் பண்ணி அதை ஒரு அரேவாக ஃபார்ம் ஆகியிருக்கு. இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை ஒன்று நான் வந்து அங்கே ஃபைலில் போய் கப் பண்ணி அதை ரன் பண்ணி காட்டுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இதிலேயே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து டிவைடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ தனியாக வேல்யூ தனியாக பிரிச்சுக்கிறலாம். ஸோ இதில் நீங்கள் டிவைடுன்ற போது உங்களுக்கு இந்த கீஸில் வந்து இந்த தனி கீஸ் மட்டும் தனியாக செப்பரேட் ஆயிடுது. வேல்யூஸில் வந்து இந்த வேல்யூஸ் மட்டும் தனியாக வந்து உங்களுக்கு அரேவாக வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுது. ஸோ நீங்கள் தனித்தனியாக அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம் எடுத்து. ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்த அரே வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணுறோமோ நம்ம அதில் உள்ள அந்த மல்டி டைமென்ஷனல் அரேவை வந்து இருக்கிற கீஸ் எல்லாத்தையுமே வந்து டாட்டை வச்சு கன்கார்டினேட் பண்ணி மொத்தமாக ஒரே கீயாக மாற்றிட்டு அதில் வந்து ஒரு வேல்யூவை வந்து செட் பண்ணுது. ஸோ இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது வந்து எக்ஸப்ட்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸப்ட்ன்ற ஃபங்க்ஷனில் வந்து எனக்கு கிவன் அரேல வந்து எனக்கு இந்த ப்ரைஸை தவிர எல்லாமே வேணுன்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகுது. ப்ரைஸுன்ற அரே வேல்யூ வந்து உங்களுக்கு மறைஞ்சிருது. ஸோ அடுத்தது வந்து அரே எக்ஸிஸ்ட். ஸோ நம்ம பிஹெச்பிலே பார்த்தீங்கன்னா அரே எக்ஸிஸ்ட் இவங்க கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன்லாம் டிஃபால்ட்டாக பிஹெச்பிலே இருக்கும். அதை இவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப்பர் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்களாட்டிருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அரே எக்ஸிஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கிவன் அரேல நமக்கு வந்து இந்த நேம் இருக்காங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அது இருந்தால் ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வந்துடுது. ஸோ இந்த கீ வேல்யூ வந்து இருக்கான்றதை செக் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக அரே எக்ஸிஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ தான் செக் பண்ணும். ஆனால் இதில் வந்து அரே எக்ஸிஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கீயவே வந்து செக் பண்ணுது. ஸோ இதில் சேலரி இருக்கான்னு பார்க்குறாங்க. சேலரி இல்லை, ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ
ஸோ இதில் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து நீங்கள் இந்த இண்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் இப்போ சீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சீடிங்கில் வந்து ஸ்ட்ரிங் ரேண்டம்ன்றத இதுக்கு கால் பண்ணி தான் நம்ம வந்து ரேண்டமாக ஒரு டேட்டாஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கையும் வந்து நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து கேமல் கேஸாக மாற்றுறது, இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த டேட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, ஸோ ஃபஸ்ட் டேட்டாவில் சேஞ்ச் பண்ணுறது, அரேவாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி ட்ரிம், யூசி ஃபர்ஸ்ட், அப்பர் கேஸ், நார்மலாக பிஹெச்பியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இதில் ஹெல்ப்பராக வந்து இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம அஜாக்ஸில் நம்ம கொடுக்குற அந்த ரவுட், நம்ம யூஆர்எல்லாம் உள்ள யூஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரவுட்ன்றதுக்குள்ள வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ், ஜேஎஸ் ஃபைல்ஸ்லாம் கால் பண்ணுறதுக்கு அசெட்ஸ்ன்ற ஒரு ஹெல்ப்பர் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அசெட்ன்றதுக்குள்ளே நம்ம கொடுக்கும்போது தான் பப்ளிக் ஃபோல்டர் வந்து நமக்கு கால் ஆகுது. ஸோ அதே மாதிரி ரீடைரக்ட் வித் வியூ, இந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் பார்க்காத புதுசாக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஹெல்ப்பர்ஸ் நம்ம இதில் இருக்கிற இன்பில்டு ஹெல்ப்பர்ஸ்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு கோத்ரூ பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே இருக்கிற டாக்குமெண்டேஷனை படித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் நம்மளாக ஒரு ஹெல்ப்பர் வந்து கஸ்டம் ஹெல்ப்பர் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம்.